ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதை. இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு பொண்ணுக்கான அவேர்னஸ் வீடியோவாக தான் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பொண்ணுங்க ஒரு சொசைட்டியில் எந்த அளவுக்கு இருக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எப்படி அவங்களுடைய லைஃப்பை ஜேர்னி பண்ணணும், அவங்களுடைய லைஃப் சர்வைவல் எப்படி பண்ணணும், அவங்க யாரை நம்பணும் அப்படின்ற ஃபுல் இதாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கரூரில் 41 பேர் இறந்து போனதை பற்றி மட்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 18 வயசு பொண்ணை ஒரு காவல்துறையில் உள்ள பணியில் வேலை பார்த்துட்டு இருக்க 2 காவலர்கள் 2 போலீஸ் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, அந்த பொண்ணோடைய அம்மா கண்ணு முன்னாடியே 2 பேருமே கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் சுடுகாட்டில் நைட்டு நேரத்தில் சுடுகாட்டில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நியூஸ். என்ன நடந்துச்சு, இந்த நியூஸ் எங்கே நடந்துச்சு, யார் அந்த 2 பேர், அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிட்டு, அந்த பொண்ணு எப்படி இந்த போலீஸ்காரங்கிட்ட மாட்டினாங்க, எப்படி ஒரு பொண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா ஒன்றுமே பண்ணலையா, என்ன நடந்தது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். ஸோ என் மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ திருவண்ணாமலை, ஸோ நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டுடைய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் பிளேஸ் அண்ட் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்படி ஆந்திராவில் திருப்பதி எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கும். ஆந்திராவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இப்படி பக்கத்து ஊரில் உள்ளவங்க எல்லாருமே திருப்பதிக்கு போய் அங்கே சாமி கும்பிட்றாங்களோ. ஸோ 24 மணி நேரமே அங்கே கூட்டம் இருக்கும். ஸோ திருப்பதி அப்படிங்கிறது லட்டுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ லட்டு ஒரு இஷ்யூவுமே நடந்திருக்கு. ஸோ அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே, கன்னடக்குள்ளே போகலாம். ஸோ திருப்பதி அப்படிங்கிறது எப்படி ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கோ, அதே மாதிரி தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த திருப்பதியில் எப்படி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, எல்லா மாநிலத்திலுமே கோவாவிலேருந்து, ஸோ வெளிநாட்டிலேருந்து வரைக்குமே திருப்பதிக்கு வருவாங்க. ஸோ இப்போ எப்படி வராங்களோ அதே மாதிரி தான் திருவண்ணாமலைக்குமே பக்கத்து ஸ்டேட்டான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ தெலுங்கானா, ஆல்மோஸ்ட் டூரிஸ்ட் கைடு எல்லாருமே வருவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடமா தான் திருவண்ணாமலை அப்படின்னு இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, ஸோ 3 நாளைக்கு முன்னாடி மணலூர்பேட்டை அப்படிங்கிற ஒரு பேட்டை, அந்த ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஏந்தல் பைபாஸ் அப்படிங்கிற ஒரு பைபாஸ் இருக்குது. ஸோ இந்த பைபாஸில் ஒரு 2 போலீஸை ஸோ இங்கே என்ன நடக்கும்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது முக்கியமான இடமாச்சு. ஸோ அதனால் ரோந்து பணிக்கு, அதாவது செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ டோல் கேட்டு செக் போஸ்ட் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே போலீஸ் அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸுமே போலீஸ் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு 2 போலீஸை அலர்ட் பண்ணுறாங்க அந்த செக் போஸ்ட்டில். அந்த ஒரு மணலூர்பேட்டை அந்த ஏந்தல் பைபாஸில் 2 போலீஸை அலர்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 போலீஸுமே அவங்களுடைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸோட பேர் என்னன்னு பார்த்தா ஒருத்தர் பேர் சுந்தர், ஒருத்தர் பேர் சுந்தர் ராஜ் அப்படிங்கிற 2 பேர் தான். ஸோ 2 பேருமே வேலை பார்த்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் நைட்டு நேரத்தில் ஒரு லாரி வருது. அந்த லாரியில் தக்காளி மூட்டை இருக்குல்ல, ஸோ தக்காளி பாக்ஸ், அதுக்கப்புறமா வாழைத்தாரி இதெல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு லாரி வருது. ஸோ மினி லாரி அதில் வருது. ஸோ அந்த லாரியில் ஓட்டிட்டு வர்றது ஒரு ஜென்ட்ஸ், ஒரு பையன் ஒரு ஆம்பளை ஓட்டிட்டு வராரு. இன்னொன்று என்னென்னா, அந்த லாரியில் பக்கத்தில் அந்த லாரியிலே ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோடைய அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 18 வயசு. ஸோ எல்லா வண்டியும் செக் பண்ணுற மாதிரி அந்த போலீஸ் செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே இவங்க கிட்ட கேட்குறப்ப இவங்க யாருன்னு விசாரிக்கிறப்ப தெரியுது இவங்க இந்த 2 பேருமே ஆந்திராவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பையன் அந்த வண்டி ஓட்டினவங்க யார் அப்படின்னு தெரில. ஸோ ஒரு இடத்துல அவங்களுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அண்ணன் அப்படின்னு இருந்தால் எப்படி நைட் நேரத்தில் போலீஸ்ட்டை விட்டுட்டு லாரி எடுத்து போயிருப்பான். ஸோ அண்ணனாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் நான் ஒரு சில இடத்துல வெப்சைட்லாம் பார்க்கும்போது அண்ணா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஸோ இவங்க பார்த்த உடனே இவங்களை விசாரிக்கிறப்ப 2 பேரும் விசாரிக்கிறப்ப இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 போலீஸுமே அந்த 18 வயசு பொண்ணை மட்டும் பைக்கில் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களோட வண்டியில் கூட்டிக்கிட்டே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஒரு போலீஸ் வந்து எதுக்காக நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, எதுக்காக நம்ம பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளையும் கூப்பிட்டு போனாங்க, நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ ஓகே அதர் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த போகிற வரைக்குமே தனக்கு அடுத்து என்ன நடக்க போகிற ஒரு கொடூர சம்பவம் அப்போ வரைக்குமே அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல. அந்த பொண்ணு நம்பி போலீஸ் அப்படின்னு நம்பி அவங்க வண்டியில் வந்து ஏறுது. அவங்களோட அந்த பொண்ணோட அம்மாவும் ஸோ போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ், ஸோ அவங்க நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி தன்னோட பெத்த பொண்ணை அவங்களோட வண்டியிலே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வண்டி இவங்க இந்த 2 போலீஸுமே அந்த பொண்ணை 18 வயசு ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு சுடுகாட்டில், ஸோ நைட்டு நேரத்தில் ஒரு சுடுகாட்டில் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த 2 பேருமே அந்த பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து தெரியவே இல்லை. அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாகவே காணுமே அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து தேடி போகிறப்ப தான் அந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த நடக்குது. அப்போ அந்த பொண்ணோடைய அம்மா வராங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க கண் கூட வந்து பார்க்குறாங்க. இவங்க பார்த்தவொன்னே ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தை டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் கத்துவாங்க. ஸோ அது மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறவங்கன்னு தெரிஞ்சவொடனே இந்த 2 போலீஸ் சுந்தர்ராஜ், ஸோ இந்த 2 போலீஸுமே வேற இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க, தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அப்போ அங்கே உள்ள பீப்புள்ஸ், ஸோ பொதுமக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை வந்து பார்க்குறப்ப மூச்சு பேச்சு இல்லாமல் நிதானத்தில் இல்லாத ஒரு நிலைமையில வந்து மயங்கிற நிலைமையில வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் கொடூரப்படுத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து அந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து அந்த என்ன ஆந்திராவில் என்ன ஊர், அந்த பொண்ணுடைய லைஃப் சின்ன பொண்ணு, அதனால வந்து பொண்ணோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எந்த ஒரு வெப்சைட்லையும் சரி, எந்த ஒரு இடத்துலையுமே அந்த பொண்ணை வந்து மென்ஷன் பண்ணல, அந்த பொண்ணோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல, அண்ட் ஃபோட்டோவே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த பொண்ணோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தவொடனே அங்கே உள்ள பீப்புள்ஸ், பொதுமக்கள் எல்லாருமே அந்த பொண்ணை வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா, தீயில் அவங்க வந்து தீ குளிச்சிட்டாங்களோ இல்லை வந்து இது மாதிரி ஒன்று இன்சிடென்ட் நடந்தாலோ போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ ஆடியோ ரெக்கார்டு வச்சு என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த கேஸ் வந்து வேற ஒரு போலீஸ் டிஜிபி, அவங்க பேர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த டிஜிபி வந்து ஒருத்தர் வந்து அந்த கேஸை வந்து எடுக்கிறாரு. ஸோ கேஸ் எடுத்தவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வாக்குமூலம் வாங்குறப்ப அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே தனக்கு நடந்ததை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி நடந்த உடனே போலீஸ் வந்து அங்கே 2 பேரையுமே கண்டுபிடிச்சி அந்த 2 போலீஸையுமே வந்து அரசும் பண்ணி அவங்கள வந்து டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து பணி நீக்க வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த போலீஸ்க்கு இந்த 2 பேர் இருக்காங்கன்னா, ஸோ சுந்தராஜ் தப்பு பண்ண 2 பேருக்குமே வந்து 3122 அப்படிங்கிற ஆர்டிக்கலை வச்சு அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ அதாவது வந்து ஆர்டிக்கல் 3122 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒருத்தவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அவனை விசாரிக்காமலே அவன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவனை வந்து தண்டனைக்கு உட்படுத்தலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தன் வந்து இப்போ நீங்கள் திருடிட்டீங்கன்னா அவன் வந்து நீங்கள் திருடினவனை போலீஸில் மாட்டிங்கன்னா உங்களை வந்து விசாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ திருடுனியா, திருடலையா, எவ்வளோ திருடுன்னு அப்படிப்பாங்க. நீ திருடுனீங்கன்னா ஓகே கண்டுபிடிச்சாங்க, திருடலைன்னா திருடலை அப்படின்னு நிரூபிக்கலாம். பட் 3122 அப்படிங்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்கள் கிட்டக்க வந்து எந்த ஒரு விசாரணையுமே நடத்த மாட்டாங்க, நேராக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து அந்த அவங்க 2 பேருமே வந்து ஃபைல் பண்ணி அவங்கள வந்து கேஸ் எடுக்க வச்சுட்டாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணுங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்னு நான் சொன்னேன். ஸோ அது என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா நீ யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்பாதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பையனாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் அவங்க, இல்லை இவங்க வந்து போலீஸ், இல்லை இவங்க டீச்சர், இல்லை வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்க நம்பி போகலாம். இல்லை நம்ம கூட உள்ளவங்கள, ஸோ நமக்கு தெரிஞ்ச பசங்களை நம்ம நம்பி கொடுக்கலாம், நம்ம நம்பி வந்து அவங்க வந்து ஒப்படைக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து நம்பாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பாதீங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து போல்டாக இருங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக வந்து எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது, எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படி வந்துருங்க. எல்லா இடத்துக்குமே போங்க, ஃப்ரீடமாக இருங்க, படிக்க போங்க, வேலைக்கு போங்க. யாருமே வந்து யாருக்காகவும் உங்களோட லைஃப்பை வந்து
இழக்க வேணாம். ஸோ ஆனால் வந்து பி சேஃப். ஸோ இந்த ஒரு லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அண்ட் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜை வந்து கற்றுக்கங்க. எல்லா இடத்துலையுமே வந்து போல்டாக இருங்க. ஸோ போல்டாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எடுத்து பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பேசணும், எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது, எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஸோ கொல்கத்தா கேஸ், இது மாதிரி பல கேஸ் எல்லாமே வந்து இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் எல்லாமே வந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்சு செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் மேஜிக்கல், இட்ஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஸோ அது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தா, இது வந்து ஒரு மேஜிக்கல், செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் இன் ஹியூமன் லைஃப். ஒரு பரம்பரையை உருவாக்கக்கூடிய ஒரு லைஃப், ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மூமெண்ட்டு. நம்ம யோசிச்சே பார்க்கணும். இது வந்து பயாலஜிக்கை தாண்டி நார்மலாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சொசைட்டியில் இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுனால தான் இது வந்து ஒரு க்ரைமாக வந்து மாதிரி இருந்திருக்கு. பட் எந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் வந்து படிக்கிற புக் நாலேஜ் இருக்குமோ அதே மாதிரி செக்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்துருக்கணும். சரி, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பசங்க வச்சுருக்கீங்கன்னா, இல்லை பொண்ணுங்க வச்சுருக்கீங்க, பசங்க இருந்தாங்களோ இல்லை பொண்ணுங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செக்ஸ்க்கான நாலேஜ் வந்து சொல்லுங்கள். இது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையன் ஒரு அடல்ட் பர்சனாக இருக்கான். ஸோ அப்போ தான் அவனோட டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவனுடைய பாடியில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இது நார்மலான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரத்தில் எப்படி அவனுடைய லைஃப்பை வந்து மாற்றணும் அண்ட் அவன் வந்து ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுங்க. இது தப்பான ஒரு விஷயமே கிடையாது. இப்படிலாம் பண்ணாதான், அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எல்லாமே இந்த நடக்க வந்து அவசியம் வந்து கிடையாது, நடக்கவும் நடக்காது. அண்ட் இந்த 2 போலீஸுமே அந்த பொண்ணை வந்து தன்னுடைய அக்காவோ தங்கச்சியாவோ பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற பசங்க எல்லாருமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என் சேனலில் வரவங்க எல்லாருமே வந்து நல்லவங்களாக தான் இருப்பீங்க. பட் சொல்கிறது நான் என்னென்னா, ஒரு பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களாலேயோ இல்லை உங்களுடைய பிடிச்ச பர்சனாலேயோ வந்து நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கலாம், எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கலாம் அப்படிலாமே சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து பீரியட் வந்துட்டுனா அந்த பொண்ணை வந்து தனியாக போய் படுக்க வைக்க, தனியாக போக சொல்கிறது, ஸோ ஒதுக்கி வைக்கிறது, இது எல்லாமே இது வந்து எந்த அளவுக்கு நார்மலான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்குமே எங்கள் வீட்லையுமே வந்து நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேர் இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா வந்து தனியாக வந்து பீரியட் அப்படின்ட்டு தனியாக போய் படுத்ததும் கிடையாது, இது பண்ண கிடையாது. அப்படி தனியாக படுத்தவங்க என்னங்களுடைய அப்பா வந்து ஒன்றா தான் படுக்கணும், ஒன்றா தான் இருக்கணும், படுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ பீரியட் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒதுக்கிலாம் வைக்க முடியாது, இல்லாத நேரத்தில் கூட தானே இருப்பேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ இது நார்மல் பீரியட் அப்படின்ட்டு அவங்க வந்து தனியாக போய் படுக்க வைக்கிறது, இல்லை வந்து இவங்க கூட தொடக்கூடாது, குளிக்காமல் தொடக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண அந்த 3 days இல்லை 7 days அவங்க யூஸ் பண்ண பாயோ ட்ரெஸ்ஸையோ வந்து அவங்க வந்து தொடக்கூடாது அப்படிலாமே எதுவுமே பண்ணாமல். ஸோ ஒரு பையனாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயுமே வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து வரும். அந்த பொண்ணுக்கான பீரியட் நேரத்தில் வந்து அவங்க பெயினை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கேர் பண்ணிக்கோங்க. அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுவாங்க. ஸோ சாப்பிட்டேன்னு கேட்டால் ரொம்ப நான் என்ன சாப்பிட்லையா, இன்னும் சாப்பிடாம சோத்துக்காக இருக்கேன் அப்போல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஹாஸாக வந்து பேசுவாங்க. பட் அவங்களோட பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் உங்களால் முடிஞ்சது அவங்க வந்து கால் அமைக்க விட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சுடு தண்ணி வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், ஜூஸ் வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க பெயினை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி கொடுக்குறதா இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக வந்து அவங்களுக்குலாம் வந்து இடுப்பு வலிலாம் அந்த நேரத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணிட்டாலே இந்த சொசைட்டியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்கிறதுக்கான மொத்தமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பி சேஃப், பி ஹாப்பி. இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் முக்கியமாக வந்து பொண்ணுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அதுக்கான வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும். அண்ட் பசங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.